வேளையிலே தேவனுடைய நாமத்திலே வாழ்த்துகிறேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? இந்த நாளில பாருங்க, தேவன் உங்களே என்னை பார்த்து சொல்றாரு, நீங்களே நான் விரும்பி வாசம் செய்கிற ஸ்தலமாக இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. நம்ம தேவன் விரும்பி வாசஸ்தலம் செய்கிற ஒரு இடமாக இருக்கிறோம். தேவனுடைய வாசஸ்தலமாக இருக்கிறோம். புதிய ஏற்பாட்டின்படி அவருடைய ஆலயமா இருக்கிறோம். இன்னும் சொல்ல போனா பழைய ஏற்பாட்டுல பாருங்க, தேவன் தன் மக்கள் நடுவதான் வாசம் செய்யணும்னு அவருக்கு விருப்பம். அதுதான் அவருடைய எண்ணம், ஏக்கம் எல்லாமே. இதற்காக தான் நம்ம உண்டாக்கினார். அது பாவம் பிரிச்சு போட்ட பிறகும் தேவன் டெம்பரவரியா அங்க ஆசரிப்பு கூடாரத்தின் வழியாக தன் மக்களின் நடுவே பாலைவனத்துல அந்த கூடாரத்துல இருக்கிறார். பாருங்க, அவ்வளவு பெரிய தேவன். அவரோட பிரசன்னம் இருக்கு. ஏனென்றால் தன் மக்கள் மத்தியிலே வாசம் செய்ய விரும்புகிற தேவன், மனுஷர் மத்தியிலே வாசம் செய்ய விரும்புகிற தேவன். அதுக்காக தான் அந்த பூமிக்கு வந்தாரு. அவரை நம்மளை எது பிரிச்சதோ எல்லா பாவத்தையும் சாபத்தையும் தவிடுபடியாக்கி அவரோடு நம்ம இணைத்து விட்டார். இன்றைக்கு நமக்குள்ளே வந்து விட்டார். அப்ப இந்த ஆசரிப்பு கூடாரத்துல பாருங்க, அவருடைய மகிமை அப்படியே பிரகாசிக்கும். இன்றைக்கு நம்ம ஒவ்வொருவருக்குள்ளே அவர் இருக்கிறார் என்றால் நமக்குள்ள இருந்து அவருடைய மகிமை எவ்வளவாய் பிரகாசிக்கும்படி நம்மளுக்கு தெரிந்து கொண்டிருக்கிறார். வசனம் சொல்லுகிறது, கொலோசியர் 1:27, கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். எந்த ரகசியம்? அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் அநேகருக்கு, தீர்க்கதரிசிகளுக்கெல்லாம் புரியாத ரகசியங்கள் இன்றைக்கு நமக்கு பிதாவானவர் ஆவியானவர் மூலமாக புதிய ஏற்பாட்டினுடைய புதிய உடன்படிக்கையினுடைய பிள்ளைகளாகிய நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். என்ன வெளிப்படுத்தியிருக்கிறார்? கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக நமக்குள்ளே இருக்கிறார். Christ in you, hope of glory. ஹல்லேலூயா. நமக்குள்ள யார் இருக்கா? கிறிஸ்து இயேசு இருக்கிறார். மகிமையின் நம்பிக்கையா இருக்கிறார். கண்டிப்பா நம்மளை எல்லாவற்றிலும் இருந்து தேற்றி நம்மளை அந்த மகிமையிலே கொண்டு போய் சேர்ப்பாருங்கிறதுக்கு அவரே நம்பிக்கையாக அச்சாரமாக இருக்கிறார். நாம் கைவிடப்படுவதே இல்லை. இந்த கிறிஸ்துவே நமக்குள்ள இருந்து நம்மளை செயலாற்றுகிறவா இருக்கிறார். அதனால பாருங்க, நம்ம எந்த விதத்திலும் நம்ம எல்லா விதமான நன்மைகளை அடைஞ்சிருவோமா? நம்ம இந்த ஓட்டத்தை சரியா ஓடி முடிச்சிருவோமா? நமக்கு மகிமையான வாழ்வு நிச்சயமா? நமக்கு நித்திய ஜீவன் நிச்சயமானு குழப்ப தேவையில்லை. கிறிஸ்து இயேசு நமக்குள்ளே வந்து விட்டார். நம்மை அவருடைய மாற்றி விட்டார். அப்ப அந்த மகிமை இப்பொழுதே இல்லை, ஷைனாக ஆரம்பிச்சிருச்சு. இந்த டே பை டே ஆவியானவர் என்ன பண்றாரு? அந்த குளோரி நமக்குள்ள வெளிப்படுத்தி இன்க்ரீஸ் பண்ண வைத்து நம்மளை மறுரூபப்படுத்தி கொண்டே இருக்கிறார். அதுதான் தேவனுடைய சித்தம். அதுதான் மறுபடியும் 2 கொரிந்தியர்ல ஒரு இடத்துல தேவன் சொல்றாரு, 6:16 சொல்றாரு, அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்ம இந்த உலகத்துக்கு ஒத்த விஷயம் தெரியாதீங்க. ஏன்னா நான் உங்களுக்குள்ள இப்போ உலாவி தெரிகிறேன். இந்த உலகத்துல இருக்கிற தேவையில்லாத விஷயங்களோட நீங்க கலக்காதீங்க சொல்றாரு. கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது, அவிசுவாசுடனே விசுவாசிக்கு பங்கேது, தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி, இப்ப தேவன் எங்க இருக்காரு? நமக்குள்ளே வாசம் பண்றாரு. அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனா இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களா இருப்பார்கள். தேவன் சொன்னபடி இன்று ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமா இருக்கும். அவர் நமக்குள்ள உலாவி தருகிறார். தேவனுடைய அநாதி திட்டமே என்ன தெரியுமா? நமக்குள்ள இருப்பது, நாம் அவருக்குள்ள இருப்பது, நம்மளை எதுவும் பிரிக்க முடியாது இருப்பது. அப்ப இந்த உலகத்துல நமக்குள்ள தேவன் இருக்கிறார் என்பதை நம்ம வெளிப்படுத்தும் வாழ்க்கை வாழவே ஆவியானவர் நமக்குள்ள கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அதுதான் அட்மோஸ்டா நம்மளோட பர்பஸ். தேவனை வெளிப்படுத்தும் வாழ்க்கை வாழ்வு. தேவனை அப்படி நீங்க வெளிப்படுத்திட்டீங்க, உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா குறைகளும் ஓடிடும். அங்கே ஜீவன் புரண்டு ஓடும்போது எங்கெங்க மரணம் இருக்கும்? எங்க நன்மை குறைவுபடும்? எல்லாம் புரண்டு ஓடும் ஜீவன் நதி போல. நீங்க உங்களை நிரம்பி அநேகருக்கு ஆசீர்வாதமா இருப்பீங்க. அப்படியாக உங்களுக்குள்ள இருக்கிற தேவன் பெரியவர். அவர் வேற எங்க இல்ல, உங்களுக்குள்ள இருக்கிறார். நான் தேவன் ஆலயமா இருக்கிறேன், எனக்குள்ள அவர் விரும்பி வாசம் செய்கிறார் அப்படிங்கிறத நினைச்சு தேவனுக்கு நன்றி செலுத்துங்க. நீங்க தேவன் ஆலயமா இருக்கிறீங்க, எழுந்து பிரகாசிங்க. உங்களுக்குள்ள இருக்கிற ஜீவன் பாயட்டும். செபிக்கலாம். ஹல்லேலூயா. எங்களை தெரிந்து கொண்டீரே, உமக்கு நன்றி அப்பா. இந்த பாக்கியத்தையும் சிலாக்கியத்தையும் நாங்கள் உணர்ந்து எங்களுக்குள்ள இருக்கிற தேவையில்லாத உமக்கு விரோதமான விஷயங்கள் எல்லாம் எடுத்து போட விட்டுக்கொண்டு நீர் எங்களுக்குள்ள இருந்து பிரகாசிங்க. ஜீவன் புரண்டு ஓட இயேசு நாமத்தில் ஆமென். எங்களை ஆசீர்வதிங்க.